ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளச்சி நாளத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவேளையில வாக்குத்தத்தமாய் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை எதன் பேரில் இருக்கிறது என்று இந்த நாளில நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கும் போது ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவருடைய பேர்ல நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கையில உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீதுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்ததாய் நம் சங்கீத பகுதிகள் முழுவதுமாய் வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம். தாவீது அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் பேர்ல வைச்சிருக்கிறவராய் இருந்தார். ஒருவேளை நெடுநாட்களாய் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் வராமல் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களுக்கான நன்மைகள் உயர்வுகள் வராமல் இந்த காலவேளையில இந்த திங்கட்கிழமை ஆண்டவருடைய பாதபடியில நீங்கள் வந்திருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நான் செய்வேன். நிச்சயமாகவே இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். நிச்சயமாகவே ஒரு நல்ல சுகம் உண்டாகும். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருந்தார். ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவர் பேரிலேயே நம்பிக்கை வைத்து என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த புதிய நாளை நீங்கள் துவங்கும் போது, நம்பிக்கையை ஆண்டவர் பேர்ல வைச்சிருக்கும் போது, இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதங்களை தேவன் செய்வார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முடிவு இருக்கிறது மகனே மகளே, உனக்கு இந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். எனவே கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள். 100க்கு 100 ஆண்டவரையே நீங்கள் சார்ந்து இருக்கிறவர்களாய் இருங்கள். உங்களுக்கான நன்மைகள் இந்த காலவேளையில கடந்து வருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில வாக்குத்தத்தமான செய்தி எங்களுக்காய் கொடுத்தபடியால் உம்மை துதிக்கிறோம். யார் யார் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்காது என்று கவலையோடு கூட ஒருவேளை இருக்கலாம் அப்பா, இயேசு நாமத்தில் அவரை நீ தொடுவீராக நாங்க ஜெபிக்கிறோம். நான் இருக்கிறேன் மகளே என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துங்க, தேறுதல் படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, அவர்களுக்கான நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அவர்கள் கையை பிடித்து சொல்லுங்க, நான் இருக்கிறேன் மகளே, இந்த காரியத்தில் உனக்கு அற்புதங்களை செய்வேன் நீங்க சொல்லுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஜெயத்தை தருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கான காரியங்களுக்கு நீர் முற்றுப்புள்ளி வைக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் இந்த நாளில கடந்து வருவதாக. ஆமென்.